இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீட்ல வேலை செஞ்சவங்களுக்கு அப்பா எவ்வளவு பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி தான் இதுவும். இல்லடி, இருந்தாலும் நான் ஜனமா கிட்டலாம் அட்வான்ஸ் வாங்கல. இந்த காசை நான் தனியா உழைச்சுதான் சம்பாதிச்சேன். எங்க? நான் ஒரு இடத்துல பார்ட் டைம் ஜாப் பண்றேமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பொண்ணு தன்மானத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. இங்க பாரு, என் லைஃப்ல நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். சீக்கிரமா எழுந்திருச்சுக்கணும். நான் போய் தூங்குறேன், சரியா? இது நம்ம ஜனா ஃபுட்ஸோட ஸ்டார் ப்ராடக்ட். வழக்கமா சிறுதானியங்களை தனித்தனியா தான் சமைப்பாங்க. ஏன்னா அது வேகிற பக்குவமும் ருசியும் மாறுபடும். ஆனா நம்ம கம்பெனியோட ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பல வகையான சிறுதானியங்களை சரியான விகிதத்துல ஒன்னு சேர்த்து ஒரு பவுடரை ரெடி பண்ணிருக்காங்க. வாட் இஸ் சிறுதானியம் பேபி? காரைக்குடியில தானே பிறந்த? ஏதோ கலிபோர்னியால பிறந்த மாதிரி சிறுதானியம்னா கூட என்னன்னு தெரியாதுன்னு சொல்ற. இந்த பவுடரை நல்லா தான் நாம ப்ரமோட் பண்ணோம். பட் இது பெருசா மார்க்கெட்ல ரீச் ஆகல. அதனால இந்த ப்ராடக்டை அப்படியே நிறுத்திட்டோம். ஆனா ஜனா மேம்க்கு இந்த ப்ராடக்ட் மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. அதனால மேம் இதை மறுபடியும் ப்ரமோட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. எஸ், இதுதான் உங்க 2 பேருக்குமான முதல் போட்டி. இந்த ப்ராடக்ட சரியா விக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாவும், இத புது விதமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல கேம்பெயின் பிளானையும் நீங்க கொண்டு வரணும். ஜானு, இவ்வளவுதானா? சிம்பிள். இட்ஸ் லைக் a cakewalk for me. மாப்ள, நீ லண்டன்ல படிச்சது தானே மாப்ள? ஆல் தி பெஸ்ட். கலக்கு மாப்ள. Thank you மாமா. உங்க 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்ல பிளானோடு வாங்க. யாரு ஜெயிச்சாலும் சரி, எனக்கு பொருள் விற்கணும். மிஸ் பட்டிக்காடு, ஆழ்ந்த அனுதாபங்கள். மிஸ்டர் பணத்து மறு பிடிச்சவரே, பெஸ்ட் ஆஃப் லக். ஏய் பட்டிக்காடு, உன் திமிர இன்னும் 2 நாள் இல்ல ஒரே நாள் அடக்கி உன்னை ஓட விடுறேன் பாரு. இந்த வாட்டி ரேவதி அக்கா டீம் சுகுணா அக்கா டீமை விட 4 யூனிட் அதிகமா பேக் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாட்டியோட வின்னர் ரேவதி அக்கா டீம் தான். சோ தோத்த டீம் ஜெயிச்ச டீமுக்கு டியூ ஸ்நாக்ஸும் வாங்கி தரணும். போ தமிழ், போன வாரமும் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம், இந்த வாரமும் நாங்களே வா. அக்கா, அப்படின்னா நீங்க ரேவதி அக்கா டீமை விட அதிகமா பேக் பண்ணி காமிங்க. அவங்கள ஜெயிங்க, அப்புறம் நீங்களும் வின் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஓகே. ஒரு நல்ல டீம் லீடருங்கிறவங்க இப்படிதான் தட்டி கொடுத்த வேலை வாங்கணும். தமிழ் அதை சரியா செய்யறா. ஜானு, இப்பெல்லாம் மார்க்கெட்ல எந்த பொருள் விற்கணும் விற்க கூடாதுன்னு யங்ஸ்டர்ஸ் தான் முடிவு பண்றாங்க. அதனால நம்ம டார்கெட் கன்சியூமர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ நிறைய பேர் ஃபிட்னஸை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக 1000 கணக்கில் செலவு பண்ணி புரோட்டீன் பவுடர்ஸ் வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா குறைஞ்ச ரேட்லயே அத நம்ம மில்லட்ஸ் கொடுத்துருவோம். ஹேவ் a look ஜானு. சிபி, அது எப்படி சார்? கொஞ்சம் கூட கூச்சமோ குற்ற உணர்வோ இல்லாம இத பிரசன்ட் பண்றீங்க?
இத்தனை நாள் நீங்க பணத்திமிரு புடிச்சவரு பொறுப்பு இல்லாதவர் தான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ சீப்பா ஐடியாவெல்லாம் திருடுறீங்க. இதத்தான் நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்தீங்களா? என்ன தமிழ்? சிபி, தமிழ் என்ன சொல்றா? ஜனாமா, இது என்னோட ஐடியா. வாட்? இந்த மில்லட் பவுடரை வச்சு ஒரு கூழ ரெடி பண்ணி நான் பிரசன்ட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் அதை திருடி அதே ஐடியாவை அது புரோட்டீன் ஷேக்னு சொல்றாரு. வாட் நான்சென்ஸ். ஹேய், நீயும் நானும் ஒண்ணா? சும்மா எதையாவது பேசாத. உன்னோட 1 ரூபா கஞ்சியும் என் ப்ரோட்டீன் ஷேக்கும் ஒண்ணா? வாட் நான்சென்ஸ். அதானே, என் மாப்பிள்ளையோட படிப்பு என்ன, அவன் திறமை என்ன, கேவலம் உன் ஐடியாவை அவன் திருடி இருப்பான்னு நினைக்கிறியா நீ? நீ எப்படி இவ்ளோ தைரியமா போட்டிக்கு வரேன்னு நான் கூட யோசிச்சேன். இதான் உன் பிளானா? அப்படியாதான் இருக்கும். அப்படியா? இந்த ஐடியாவில இருந்து இந்த ரெசிபி வரைக்கும் நீங்க ஏன் கிட்ட இருந்து தான் திருடுனீங்கன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஓ ரியலி? கோ அஹெட். ஜனாமா, இந்த மில்லட் மிக்ஸ சாதாரணமா ரெடி பண்ண முடியாது. எவ்ளோ பவுடர், எவ்ளோ தண்ணி, எவ்ளோ பாலுன்னு ஒரு கணக்கு இருக்கு. சிபி சாருக்கு அந்த அளவு என்னன்னு தெரியுமா? இதுல மில்லட் பவுடர் மட்டும் இல்லாம இன்னும் சில பொருட்கள் எல்லாம் நான் சேர்த்திருக்கேன். அதே ருசி, அதே பொருட்கள் எப்படி இவங்க பவுடர் மிக்ஸ்லயும் இருக்கும்? தமிழ், இத பாரு, தேவையில்லாம என் மேல பழிய போடாத. நான் நினைச்சா 1000 ஐடியா உருவாக்க முடியும், எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியும். நான் எதுக்கு உன் ஐடியாவை திருடணும்? எனக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. அப்போ நாம இப்போ இதே கூட ஜனாமா முன்னாடி இப்பவே செய்யலாமா? நீங்க ரெடியா? அஹ், சிபி, இது உன் ஐடியா தானே, உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் ஜானு, எனக்கு மாமா தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. ஐயோ, போட்டு கொடுத்துட்டானே. Shit. ஜானு, 1 செகண்ட். மாமா, ஒரு நிமிஷம் வாங்க.